Hello viewers, welcome to our channel Maggie Notes. இன்னைக்கு நாம இந்த வீடியோல டே 5 கான क्वेश्चंस பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆன்சர் அந்த பகுதியில சயின்ஸ் ரிலேட்டட் क्वेश्चन கொடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி 4 வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க வீடியோல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற போய் பாருங்க. அதாவது இப்போ நீங்க இந்த மாதிரி கொடுக்குற ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பா எக்ஸாம் டைம்க்கு யூஸ் ஆகும். ஸ்கூல் புக்ஸ் ஐபிஎஸ் கவர் பண்ணனும். நான் உங்களுக்கு அதுக்கு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ஒரு வீடியோவும் இந்த டாபிக்ல இருந்து ஒரு வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணாதான் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அது கை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குதிரை திறன் என்பது டேஷுக்கு சமம். 746 வாட். ஒரு குதிரை திறன் அப்படின்றது 746 வாட்டுக்கு சமம். செகண்ட், ஒரு தனிமத்தின் நிறை எண் 16 அதன் அணு எண் 8. ஒரு தனிமத்தின் நிறை எண் 16 அதன் அணு எண் 8 அப்படின்னா அதில் உள்ள நியூட்ரன்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா 8 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறை 16 அணு எண் வந்து 8 அப்படின்னா அதோடைய நியூட்ரன் எண்ணிக்கை வந்து 8 தான் இருக்கும். அடுத்து, உண்ணக்கூடிய காளான் எது அப்படின்னா அகாரிகஸ் பைஸ்போரஸ். அகாரிகஸ் பைஸ்போரஸ் இதுதான் வந்து உண்ணக்கூடிய காளான். அடுத்து, யூக்ளினாவில் சுவாசம் நடைபெறும் முறை. யூக்ளினாவில் சுவாசம் எப்படி நடைபெறும் அப்படின்னா பரவல் முறையில் தான் நடக்கும். ஸோ ஆன்சர் பரவல். அடுத்து, நியூட்டனின் 3ஆம் விதி டேஷில் உள்ள பொருளுக்கு பொருந்தும். நியூட்டனின் 3ஆம் விதி வந்து எதுக்கு பொருந்தும் அப்படின்னா ஓய்வு மற்றும் இயக்க நிலையில் உள்ள 2 பொருளுக்குமே பொருந்தும். ஓய்வு மற்றும் இயக்க நிலை. அடுத்து, குருதியில் உள்ள உலோகம். குருதினா ரத்தம். ரத்தத்தில் என்ன உலோகம் இருக்கு அப்படின்னா Fe. அடுத்து, நீராவி என்ஜினை கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் வாட். ஜேம்ஸ் வாட் தான் நீராவி என்ஜினை வந்து கண்டுபிடிச்சாரு. அடுத்து, ரத்த தட்டைகள் கீழ்காணும் நிகழ்ச்சிக்கு உதவுகிறது. ரத்த தட்டை வந்து இந்த இருக்கிற 4 ஆப்ஷன்ல எதுக்கு உதவுது அப்படின்னா ரத்தம் உறையிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் ஆகுது. ரத்த தட்டைகள் வந்து ரத்தம் உறையிறது தான் யூஸ் ஆகுது. அடுத்த 9th கொஸ்டின், கதிர்வீச்சின் அலகு. கதிர்வீச்சுடைய அலகு ரான்ஜென். ரான்ஜென் தான் கதிர்வீச்சுடைய அலகு. அடுத்து, ரத்தத்தில் இருக்கிற pH மதிப்பு என்ன அப்படின்னா 7.3 இருந்து 7.5க்குள்ள எவ்வளவு வேணாலும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரத்தத்துடைய pH மதிப்புன்னு கேட்டாங்க அப்படின்னா 7.3 இருந்து 7.5 வரைக்கும் என்ன கொடுத்தாலும் அது கரெக்ட் தான். அடுத்து, தீவிர வயிற்றுப்போக்கு இந்நோயின் அறிகுறி. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எந்த நோய் வந்தால் தீவிர வயிற்றுப்போக்கு நடக்கும் அப்படின்னா காலரா. ஸோ தீவிர வயிற்றுப்போக்கு அப்படின்னாலே காலரா. அடுத்து 12வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் குறுநாள் தாவரம் இது. குறுநாள் தாவரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீட்டா வல்காரிஸ் தான் குறுநாள் தாவரம். பீட்டா வல்காரிஸ். அடுத்து 13வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எவை முதன்மை நிறங்கள். முதன்மை நிறம் அப்படின்னாலே சிவப்பு பச்சை நீலம். இந்த ஆர்டர் தான். சிவப்பு பச்சை நீலம் இதுதான் முதன்மை நிறங்கள். 14வது கொஸ்டின், மீத்தேனுடைய அமைப்பு. மீத்தேன் வந்து நான்முகி அமைப்பில் தான் இருக்கும். நான்முகி CH4. அடுத்து, எலும்புருக்கி நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து. எலும்புருக்கி நோய்க்கு வந்து என்ன மருந்து கொடுப்பாங்க அப்படின்னா ஐசோனியாசிட். ஐசோனியாசிட் தான் எலும்புருக்கி நோய்க்கு வந்து கொடுக்கப்படும் மருந்து. அடுத்து, இவற்றில் ஒன்று சைலத்தின் செல்வகை அல்ல. இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல இது வந்து சைலத்துடைய செல்வகை இல்லை அப்படின்னா துணை செல்கள் தான். சைலத்துடைய செல்வகை கிடையாது, துணை செல்கள். அடுத்து 17வது கொஸ்டின், எவருக்கும் தானமாக தரக்கூடிய ரத்த வகை எது அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ரத்த வகை வந்து ஓ தான். ஸோ ஓ ரத்தத்தை எல்லாருக்குமே கொடுக்கலாம். அடுத்து, பின்வருவனவற்றுள் எந்த கருவி உடலின் குறுக்கு வெட்டு பிம்பங்களை உண்டாக்க உதவுகிறது. ஸோ உடம்புல குறுக்கு வெட்டு பிம்பத்தை உருவாக்க பயன்படுற கருவி எது அப்படின்னா சிடி ஸ்கேனர். சிடி ஸ்கேனர்னு சொல்லி அதான் சிடி ஸ்கேனர். அடுத்து 19வது கொஸ்டின், எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை. ஸோ ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை எப்படி உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னா எந்த சோதனை மூலம் அப்படின்னா வெஸ்டர்ன் பிளாஸ் சோதனை. வெஸ்டர்ன் பிளாஸ் இதுதான் வந்து எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை. லாஸ்ட் கொஸ்டின், இன்சுலின் என்பது. இன்சுலின் அப்படின்றது சிகிச்சைக்கான பொருள். இன்சுலின் என்பது சிகிச்சைக்கான பொருள். ஸோ இதோட இந்த வீடியோக்கான 20 கொஸ்டின் முடியுது. நாளைக்கு நான் வேற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து 20 கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, சைட் பை சைடு எங்கள் சேனலில் ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணிட்டே வரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நீங்கள் ரெண்டுமே இதையும் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சேம் ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் Group 4 இருக்கட்டும் Group 2 இருக்கட்டும் கண்டிப்பாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.